ஹலோ குட்டீஸ். கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்க ரெடியா? கதையோட பேரு எறும்பும் பாம்பும். ஒரு காட்டுல ஒரு பெரிய விஷப்பாம்பு இருந்துச்சாம். அது ரொம்ப அகம்பாவமான பாம்பாம். எல்லா சிறிய உயிரினங்களையும் பார்த்து நான் பெரியவன், என்னை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு பெருமை பேசுமா. ஒரு நாள் அந்த பாம்பு எறும்புகளோட குடியிருப்ப பார்த்துச்சாம். எறும்போட வீடு ரொம்ப நல்லா இருக்கே, நாம இனி இங்கேயே தங்கிடலாம். இந்த சின்ன எறும்புங்க நம்மள என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சுதான். எறும்புக கிட்ட போய், இனி நான் இங்கே தான் தங்க போறேன், நீங்க எல்லாம் வேற இடம் பாருங்கன்னு ஒரு கட்டளை இட்டதாம். எறும்புங்க எல்லாம் ரொம்ப தெளிவா, முடியவே முடியாது, இது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடுன்னு சொல்லிருச்சான். ஆனா அந்த விஷப்பாம்பு, நான் நிச்சயமா உங்க வீட்டுல தான் தங்க போறேன், நீங்க முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிச்சான். எறும்புகள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன மீட்டிங் போட்டுச்சான். உடனே அந்த பாம்புக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாம். என்னடா இது, நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம், நம்மள மதிக்காம இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி உடனே அந்த எறும்போட வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சாம். எல்லா எறும்புகளும் ரொம்ப நிதானமா எறும்போட வீட்டுக்குள்ள போய் திட்டம் போட்ட மாதிரியே பாம்பு மேல ஏறி அதை நல்லா கடிக்க ஆரம்பிச்சிருச்சாம். பாம்பு வலியால துடி துடிச்சு போச்சாம். அது என்னதான் ஓட முயற்சி செஞ்சாலும் அந்த எறும்புகள் விடவே இல்லையாம். கடைசியா அந்த பெரிய விஷம் கொண்ட பாம்பு சின்ன எறும்புங்க கிட்ட தோல்வி அடைஞ்சிச்சான். என்ன குட்டீஸ், இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? என்னதான் சிறியவர்களா இருந்தாலும் ஒற்றுமையும் புத்திசாலித்தனமும் இருந்தா எவ்வளவு பெரியவர்களையும் நம்ம வெல்லலாம். ஓகே குட்டீஸ், நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். உங்களுக்கு கின் ஜாய் சிஸ்டர்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.